ஹே guys, குட் ஆஃப்டர்நூன். 37th வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ணோன்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். லெட்ஸ் கோயிங் டு த வீடியோ. கைஸ், நேற்று வந்துட்டு நம்ம கொஞ்சம் மோல்ஸ் அப்புறம் பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடித்தோம். இன்றைக்கி அதே மாதிரி நம்மகிட்ட இருக்க எல்லா செட்டோடதும் எல்லாம் பேக் பண்ணி வச்சது எல்லாமே இன்றைக்கி பெயிண்டிங் ஒர்க் முடிக்கலான்னு இருக்குது. ஸோ நைட் முடித்தது இப்போ காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணோம் இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ கேஸ் பார்த்திங்கன்னா நைட் இந்த செட்டு நம்ம முடித்தோம். ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் இதிலே தெரியும். ஸோ ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இதுக்கு பேர் இயரிங்ஸுமே வரும். ஸோ எனக்கு அந்த பெண்ணண்ட் விட செட்டு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த இயரிங்ஸு. ஸோ அதே மாதிரி நம்ம வித்தவுட் மோல்டு இல்லாமல் ஒரு இயரிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இன்னுமே இதெல்லாம் இருக்குது பண்ணணும். ஸோ இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெயிண்டிங் ஒர்க்ஸ் பண்ணலாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பண்ண செட்டுக்கு பீட்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த செட் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ நான் பீட்ஸ் 1 கோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 1 கோட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கோட் பண்ணிட்டோன்னா ஸோ பீட்ஸ்க்கு டோட்டலாக நான் ஒரு 5 to 6 கோட் கொடுப்பேன். அப்போ தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ கோட் கொடுப்பீங்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். உங்களை யாருக்காச்சும் மோல்டு ஆர் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் அந்த மாதிரி தேவைப்படுதுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இப்போ நம்ம ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ Jan 1க்கு அந்த பேஜை நான் ரிவ்யூ பண்ணுறேன் இந்த யூடியூப் சேனலில். ஸோ அந்த பேஜில் நம்ம என்ன போட போகிறோம் பார்த்திங்கன்னா 2025 நம்ம ஒரு ஜுவல்லரி பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நாள் நம்ம ஜஸ்ட்டு மோல்டு ரசினாட் மட்டும் தான் பண்ணிட்டுருக்கோம். ஜுவல்லரிஸ் அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணி என்னோடய பேஜை உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ நான் Jan 1க்கு கண்டிப்பாக அந்த பேஜோட ரிவ்யூ நான் போடுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பீச் எவ்வளோ பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டிக்கில் போட்டு வச்சோன்னா பீட்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெயிண்டிங் ஒர்க்ஸ்க்கு. ஸோ அதுக்காக நான் ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இது கேமராவில் உங்களுக்கு வேறு மாதிரி தெரியுது. ப்ளூ வித்து கோல்டன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபைனலாக நம்ம ஒரு செட்டு இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். காய்ஸ், அப்படி இப்படின்ட்டு நம்ம ஒரு செட்டை இன்றைக்கி வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஸோ என்ன பார்த்திங்கன்னா நிறைய டேஸ் நம்ம ஜுவல்லரிஸ் மேக் பண்ணுவோம். மேக் பண்ணி அது பாதியிலே நிற்கும். ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்துடும். பட் இன்றைக்கி செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு குறிக்கோளோடு உட்காந்து ஒரு செட்டை நான் முடிச்சிட்டேன். இது அசமல் பாப்பா தூங்க வச்சுட்டு நான் அசமல் முடிக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ கைஸ், இதுதான் அதோட செட்டு. ஸோ இது ரியலாக பார்க்கும்போது ரொம்பவே ஷைனிங்காக இருக்குது. வீடியோவில் இப்படி உங்களுக்கு தெரியுது. ஸோ பாருங்கள். ஸோ இதை நான் கொஞ்ச நேரம் விட்டு இது ட்ரை ஆன உடனே அசம்பிள் பண்ணி முடிச்சிடலாம். காய்ஸ், டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 o'clock ஆக போகுது. ஸோ பாப்பா தூங்க வச்சுட்டு நாமளும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதே இப்போ தான் காய்ஸ். ஸோ லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. சாப்பிட்டுட்டு சில்வர் கோட்டிங் கொடுத்தேன். ஸோ கொஞ்சமாக ஹைலைட் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு செட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா இந்த சைடுக்கும் அப்புறம் இங்கே ஃபேஸ்க்கு இங்கே கீழே மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் அசம்பிள் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த முடிஞ்சாச்சு. இந்த ஜும்காஸும் முடிஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு செட் பண்ணலாம். காய்ஸ், இப்போ இயரிங்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். ஆக்சுவலி வீடியோ எடுக்கிறதே சுத்தமாக மறந்துடுறேன் நான். ஸோ இப்போ எவ்வளோ இயரிங்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு எந்த பெயிண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது முடிச்சாச்சு. இந்த இயரிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ஃபினிஷிங்குமே முடிச்சாச்சு. இதுக்கு நான் யூஸ் பண்ணது எந்த பெயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது
இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இது மேலே ஒரு கோட் வார்னிஷ் பண்ணுனா இதோட இயரிங்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு ஒர்க்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கைஸ் காலையிலேருந்து மார்னிங்லேருந்து வேலை பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இன்னும் முடிஞ்ச பாடில்லை. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து கொஞ்சம் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரிமைனிங் வந்து நம்ம நாளைக்கு பண்ணலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டு பெயிண்டிங் பண்ணியாச்சு. இதுவுமே ஆயிடுச்சு. பர்பிள் கலர் ரொம்ப சூப்பராக தெரியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்னும் ரிமைனிங் இருக்குது. ஸோ இன்னும் பண்ணணும். இதெல்லாம் நாளைக்கு முடிச்சிடலாம். இந்த செட்டுமே நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இந்த செட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது வந்து முடிச்சிருக்கோம். இது வந்து பிரிஞ்சால் கலர். ஸோ இந்த கலர் வரும். அது வந்து இன்னொரு கோட் வந்து நாளைக்கு ட்ரை ஆகிட்ட பேர் கொடுக்கலாம். அதே மாதிரி இது ஒரு ஜும்கி. ஸோ இதுவுமே இப்போ தான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஸோ கைஸ் நான் இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து உங்களை வந்து புது வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். இட்ஸ் மீ மஞ்சு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.